அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். யார் ஆஷுரா தினத்தை அடைகிறாரோ அவர் நோன்பு நோற்கட்டும் என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டார்கள். எனவே நாங்கள் நோன்பு நோற்றோம். எங்களிடம் இருந்த சிறு பிள்ளைகளையும் நோன்பு நோற்கச் செய்தோம். பசியின் காரணமாக அவர்கள் அழும்பொழுது நோன்பு திறக்கும் நேரம் வரை அவர்கள் பசியை மறப்பதற்காக கம்பளியால் செய்யப்பட்ட விளையாட்டுப் பொருட்களை அவர்களுக்கு கொடுப்போம். அறிவிப்பவர் ருபையு பின்த் முஅவ்வித் ரலியல்லாஹு அன்ஹா. நூல் புகாரி, ஹதீஸ் எண் 1960. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, பருவமடையாத சிறு பிள்ளைகளின் மீது நோன்பு கடமை இல்லை என்றாலும் பயிற்சி என்ற அடிப்படையில் அவர்களை நோன்பு நோற்கச் செய்யலாம் என்பதற்கு இந்த ஹதீஸ் ஆதாரமாக இருக்கிறது. ரமலான் நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்பு ஆஷுரா தினத்தில் நோற்கப்படும் நோன்புதான் கடமையான நோன்பாக இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்னிலையில் சிறு பிள்ளைகள் நோன்பு வைத்திருக்கிறார்கள் என்பதிலிருந்து நபிகளார் இதற்கு அங்கீகாரம் வழங்கி இருக்கிறார்கள் என்பதையும் புரிந்து கொள்ள முடிகிறது. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.